ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தீபா பேசுகிறேன். இன்னைக்கு என்னோட vlog ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. எப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு என்னோட vlogல என்னோட மகள் வந்து அப்பியர் ஆக போகிறாங்க. என் கூடவே இந்த vlogல ட்ராவல் பண்ண போகிறாங்க. கூடவே நீங்களும் என்னோட ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த vlog-அ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்து மோஸ்ட்லி நிறைய பேர் இப்போ தான் என்னோட vlog பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி விலாகில் கம்ப்ளீட்டாக ஒரு ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த ட்ராவல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 விலாகாக வந்து இது வரும். ஸோ அந்த விலாக்ஸ் எல்லாம் 1 by 1 நான் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்பெஷல் விலாக் என்னென்னா நிறைய பேர் கேட்டது தான், என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இன்ட்ரோ பண்ணலை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம விலாகில் என்னோட டாட்டர் வந்து என் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. நீங்கள் கூடவே பார்க்கலாம். இது செகண்ட் டே ஆஃப் ட்ராவல். நான் நேற்றுக்கே வந்து மதுரைக்கு வந்துட்டேன். ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா நாங்கள் மதுரைக்கு வந்திருக்கோம். ஸோ அதையும் நாங்கள் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தடுத்த விலாகில் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக அது கம்ப்ளீட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் 2 பேரும் இன்னைக்கு மார்னிங் வந்து மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் கொஞ்சம் நேரம் ஹோட்டல் ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டு லஞ்ச் வந்து சபரேஷ் ஹோட்டல்னு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே இருக்க நல்ல ஒரு ஃபேமிலி ஹோட்டல். நல்ல ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா மீல்ஸ் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு அதே ரயில்வே கேட் ஸ்டேஷன் கிட்ட வந்து இந்த பஸ் நாங்கள் ஏறி அழகர் கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம். டிக்கெட்டோடைய ஃபேர் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் விலாகில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு ஒரே நாளில் நாங்கள் அழகர் கோவில் கூடவே மேலே வந்து பழமுதிர் சோலை ப்ளஸ் ராக்காய் அம்மன் கோவில்னு மேலே இருக்குது. மதுரையில் இருக்கவங்களுக்கு அண்டு சவுத் சைடு வந்து ட்ராவல் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ கீழே வந்து அழகர் கல்லழகர் தான் ரொம்ப விசேஷமானவர். இது திவ்ய தேசத்தில் ஒரு கோவில். கிட்டத்தட்ட 2 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலை சுற்றி ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வால், அதுவும் கிரானைட்டால் ஆக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய கோபுரம் பார்த்திங்கன்னா 5 அடுக்கில் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர் வந்து விஜயநகரம்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஸ்கல்ப்சர்ஸ் வந்து நம்ம இங்கேயும் இந்த கோபுரங்களில் பார்க்கலாம். சௌந்தரராஜ பெருமாள் டெம்பிள், தடிக்கொம்பு, கிருஷ்ணபுரம் வெங்கடாச்சலபதி டெம்பிள், ஸ்ரீவில்லிபுத்தூர் திவ்ய தேசம், ஜலகண்டேஸ்வரர் டெம்பிள் வெள்ளூர்ல இருக்கு. ஸோ இந்த டெம்பிள்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்கல்ப்சர்ஸ் வந்து நம்ம இந்த கோவில்ல நம்ம பார்க்கலாம். இங்க வந்து டேட்டிஸ்னு இங்க இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா சக்கரத்தாழ்வார், சக்கரம் இல்லாம சக்கரத்தோட 16 கைகளும் 16 ஆயுதங்கள் வச்சு நரசிம்மர் இல்லாம இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இங்க வந்து ஃபெஸ்டிவல் டைம்னு பாத்தீங்கன்னா சித்திரை மாசம் ரொம்ப விசேஷம். அழகர் ஆத்துல இறங்குவாரு. ஏப்ரல் மேல வந்தா ரொம்ப கூட்டம் பயங்கரமா இருக்கும், ரொம்ப விசேஷமா இருக்கும். கல்லழகர் வந்து ஆத்துல இறங்குவார் அப்படின்றது ஒரு விசேஷமான நிகழ்ச்சி. இங்கே பௌர்ணமி டைம்லலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கே லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் டிவோட்டிஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து வைகை ஆற்றுல அழகர் ஆற்றுல இறங்கும் போது கூடவே அவங்களும் இறங்கி பெருமாளை தரிசனம் பண்ணுறது ஒரு வரமாக நினைக்கிறாங்க. இங்கே வந்து பூதேவி ஸ்ரீதேவி பெருமாள் நின்ற கோலத்தில் நம்ம பார்க்க முடியும். உள்ள இந்த கோவிலை கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வெளியில உள்ள என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு ஒரு கிளிப்பிங் ஆட் பண்ணியிருப்பேன். அதோட என்ட்ரன்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அந்த கோல்டன் கலர் எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்க இடம் பார்த்தீங்கன்னா கருப்பண்ண சுவாமியோடைய கதவு வந்து அங்கே இருக்கும். 18ஆம் படி அவர் வந்து இந்த கோவிலை காக்கும் தெய்வமாக வந்து வணங்கப்படுறாரு. அவரை வணங்கிட்டு ஸ்ரீ 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி திருக்கோவில். இந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் கதவு தான் இருக்கும். அருவாலாம் பெருசாக வச்சிருப்பாங்க. ஸோ இவருடைய உத்தரவுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற சுவாமி வந்து வெளியில வைகை ஆத்துல குளிக்கிறதுக்கு வர்றதா ஐதீகம். இதை பத்தி ஸ்டோரி நிறைய இருக்கு. ஸோ இங்க இருந்து நீங்க இந்த காம்பவுண்ட் வால்க்கா வெளியில வந்து செப்பல் வைக்கிறதுக்கு இலவசமா உங்களுக்கு அங்க ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அங்க நீங்க வச்சுட்டு நீங்க கோவிலுக்குள்ள போகலாம். கோவிலோடைய இந்த காம்பவுண்டு நான் சொன்ன மாதிரி கோவிலை சுற்றி உங்களுக்கு இந்த கிரானைட் கற்களால் அந்த வால்லாம் எழுப்பியிருக்காங்க. ரொம்ப பெரிய கோவில், ரொம்ப ரொம்ப அருமையான
ஸ்கல்ப்சர்ஸ் வந்து அந்த கோபுரங்கள்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நின்று ஒரு நாள் முழுக்க பார்க்கலாம். என்னோட டாட்டர் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி கோவிலில் கொண்டு போய் காட்டும் போது அவங்க அந்த மான்யூமெண்ட்ஸ் அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கோவில்கள்லாம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் வாழ்க்கையில் நம்ம ஒரு தடவை வந்து நேரடியாக போய் விசிட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த கோவிலுக்கு அந்த ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா மலைப்பாதை ஒன்று போகுது. அது நியர்லி 4 to 5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும்னு சொன்னாங்க. நான் வந்து சின்ன வயசில் போயிருக்கேன். பட் இப்போ வந்து அந்த ரூட் நாங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 4 o'clock இருக்கும். ஸோ 4 o'clock தான் வந்து தரிசனம் உள்ள பெருமாளுக்கு கேட் ஓப்பன் பண்ணதுனால நாங்கள் உள்ள தரிசனம் பார்த்துட்டு திரும்ப அழகர் கோவில் மேலே வந்து பழமுதிர்ச்சோலை முருகர் டெம்பிள் மேலே இருக்குது. ஸோ மலைக்கோவில் மேலே அகைன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ராக்காயி அம்மன் கோவில்னு மேலே இருக்காங்க. ஸோ அந்த அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஏர்லியராக காலையிலேயே நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே குளிச்சுட்டு அந்த கோவிலில் வரக்கூடிய தீர்த்தம் வந்து இன்னும் எங்கேருந்து வருதுன்னே கண்டுபிடிக்கப்படலை அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. இது பல வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே அங்கே வந்து அந்த கோவிலுக்குள்ளே இந்த தீர்த்தம் ஆடுறது வழக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே மேலே தான் போக போகிறோம். மேலே போகிறதுக்கு முன்னாடி பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு நாங்க வந்து குயிக்கா வெளியில வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பஸ் எங்க இறங்கினோமோ அந்த இடத்துல இருந்து மலைப்பாதை வழியா நமக்கு இன்னொரு பஸ் வந்து கோவிலோடைய பஸ்ஸஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கும். பட் அந்த டைமிங்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அங்கே கூடியிருக்க கூட்டம் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை பொறுத்து வந்து பஸ் வந்து மேலே போகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நாங்கள் வந்த டைமுக்கு யாரும் அந்த அளவுக்கு க்ரௌட் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். பட் யாருமே வரலை அப்படின்றதுனால அங்கே கொஞ்சம் என்கொயரி பண்ணி பார்த்துட்டு நாங்கள் வந்து ஒரு கார் புக் பண்ணிவிட்டு மேலே போயிட்டோம். ஸோ அது கொஞ்சம் ஏன்னா நாங்கள் வந்து நைட்டே சென்னைக்கு ட்ரெயின் ஏறணும் அப்படின்றதுனால குயிக்காக நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்றதுனால நாங்கள் 2 பேரும் வந்து கார் புக் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்காக கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னோட டாட்டர் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுடைய பேர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஷீ இஸ் தோஷிதா. ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய வந்து நம்ம பிள்ளைங்களுக்காக தான் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ 5 இயர்ஸாக நியர்லி நம்மளோட வீடியோஸ் பார்க்குற நிறைய பேருக்கு வந்து எல்லாமே தெரியும். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸ் பாருங்கள், விளாக்ஸ் பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் நிறைய உங்களுக்கும் வாழ்க்கையில் ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயங்களும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை வச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் எப்படி வந்து உங்களை நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கீப் வாட்சிங். இந்த கோவிலை சுற்றி பாருங்களேன், நிறைய உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டி வானரங்கள் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து இந்த பழமுதிர்ச்சோலையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பழமுதிர்ச்சோலைன்னு பேர் வந்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேச்சரோடைய எஃபெக்ட் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். ஒரு இலை கூட வந்து காஞ்சிருக்காது, அந்த அளவுக்கு வந்து எப்படி பச்சை பசேல்னு இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த மலை மேலே போகிற ரூட்ஸு அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ரொம்ப கிளாரிஃபைடாக போட்டிருக்காங்க. அண்ட் விசேஷ நாட்களில் கண்டிப்பாக வந்து க்ரௌட் இருக்கும். ஸோ நீங்கள் பர்சனலாக நீங்கள் கார் இல்லை குரூப்பாக வரீங்க அப்படின்னா நிறைய வெஹிக்கல்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ குரூப்பாக நீங்கள் வந்துட்டு போகும்போது இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதர் தென் தட் உங்களுக்கு இங்கே கவர்மெண்ட் உங்களுக்கு மேலே போகிறதுக்காக பஸ்ஸஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த க்ரௌடு. கீழே எவ்வளோ க்ரௌட் இருக்கோ அதை பொறுத்து அந்த பஸ்ஸஸ் வந்து உங்களுக்கு மேலே போகும். ஸோ ஒன்ஸ் அழகர் கோவிலேருந்து நீங்கள் மவுண்டனுக்கு மேலே ரீச் ஆனோன்னு முருகருடைய டெம்பிள்னா ஆறுபடை வீடுல நம்மளுடைய பழமுதிர்ச்சோலை ஒன் ஆஃப் த டெம்பிள். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ட்ராப் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து ராக்காயி அம்மன் டெம்பிளுக்கு நம்ம நடந்து தான் போகணும். அங்கேருந்து ஒரு 150 ஸ்டெப்ஸ் வந்து இந்த மாதிரி மேலே ஏறி அந்த டெம்பிளுக்கு ரீச் ஆகணும். இங்கே தான் அந்த தீர்த்தம் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. இன்னமும் ஸ்டாப் ஆகாமல் அந்த தீர்த்தம் வந்து எங்கே இருந்து இந்த மலையில் எந்த இடத்துல இருந்து வருதுன்னே இன்னும் கண்டுபிடிக்கப்படலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சுற்றி பாருங்க எப்படி இருக்குது, க்ரீனிஷாக இருக்குது. இதுதான் அந்த கோவில்.
உயர்ந்த மரங்கள், நல்ல பெரிய பெரிய மரங்கள் சுத்தி அந்த கோவில்ல இந்த டைம் ஒரு 6 o'clock வரைக்கும் தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அங்க போயிட்டு நாங்க அப்படியே குளிச்சுட்டு கீழே இறங்கிட்டோம். நீங்க சப்போஸ் ட்ரெஸ்ஸஸ் கொண்டு போனீங்கன்னா அதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அங்க ப்ரொவிஷன்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. நீங்க வந்து ட்ரெஸ்ஸஸ் கொண்டு போயிட்டு நீங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாத்திக்கலாம். ஸோ அங்க முடிச்சுட்டு ராக்காய் அம்மன் வந்து நாங்க தரிசனம் பார்க்க முடியல. ஏன்னா அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது. நியர்லி 45 minutes ஆகும் அப்படின்னு சொன்னதுனால நாங்க கீழே இறங்கிட்டோம். இது பழமுதிர்ச்சோலை. ஸோ இங்கே தான் ட்ராப் பாயிண்ட்டு, பஸ்ஸஸ் கார்ஸ் எது வந்தாலும் இங்கே ட்ராப் பண்ணுவாங்க. அண்ட் இங்கேருந்து நம்ம வாக்கபல்லாக அந்த கோவிலுக்கும் போயிடலாம். ஸோ இப்படி தான் நாங்கள் முருகரையும் விஐபி தரிசனத்தில் ரொம்ப கிட்டக்க முருகரை வந்து ரொம்ப மனசுக்கு நிறைவாக அவரையும் பார்த்துட்டு நைட்டு மதுரை ஜங்ஷன்ல இருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் டுவர்ட்ஸ் சென்னை. நெக்ஸ்ட் விளாக்ல மதுரைக்கு நான் ஏன் வந்த ஒரு ப்ராஜெக்ட் அட்டன் பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த விளாக்ல. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் மதுரை மீனாட்சி அம்மனை எப்படி தரிசனம் பண்ணேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கீப் வாட்சிங். மறந்துடாமல் நீங்கள் வந்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இன்னொரு விளாக்ல நம்ம சென்னையிலேருந்து எப்படி ட்ராவல் பண்ணி மதுரைக்கு வரோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாக்ஸ் நிறைய நம்ம சேனலில் வரப்போகுது. அண்ட் திருப்பதி எப்படி வந்து மலை ஏறி போனேன் அண்ட் தரிசனம் எப்படி பண்ணேன், அங்கே திருப்பதியில் எப்படி ரூம்ஸ் புக் பண்ணேன் அப்படின்றதையும் விளாகில் போட்டிருக்கேன். ஸோ அந்த விளாகோடைய லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த ட்ராவலை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம வீடியோஸ் பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறைய கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி இப்போ நவராத்திரி விளாக்ஸ் வரப்போகுது. அந்த நவராத்திரி விளாக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த வீடியோவே நான் அப்டேட் பண்ணுறேன். அதில் நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். மீனாட்சி அம்மன் விளாக்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.